2024 உடைய ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட், அதுவும் இந்தியாவில் இருந்து. சைட் ஈவெண்ட்ஸ் பெங்களூர் ஜான் 2024 கிளாக் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கவுர் இந்த கிளாக் சிங்கிள் வேர்ல்ட் ரெக்கார்டை அச்சீவ் பண்ணியிருக்காரு. 2.54 செகண்ட்ஸில் இந்த கிளாக்கை சால்வ் பண்ணி அவர் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை அச்சீவ் பண்ணியிருக்காரு. அண்ட் அதே ரவுண்டில் அவர் 3.91 செகண்ட்ஸ் ஆவரேஜ் நேஷனல் ரெக்கார்டையும் அவர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த சால்வுடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிராம்பிள் இதோ. ஸ்கிராம்பிள் இதுதான். அண்ட் 2024 ஸ்டார்டிங்கில் WCA கிளாக் பசிலுக்கு ஒரு பெரிய ரெகுலேஷன் சேஞ்ச் பண்ணாங்க. இன்ஸ்பெக்ஷன் டைம்லேயே உங்களால் பின்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ரெகுலேஷன் கிளாக் சால்வர்ஸ்க்கு பெரிய அட்வான்டேஜ் கொடுத்தது. பிகாஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பின்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே தான் இவர் பண்ணியிருக்காரு. சால்வுடைய ஸ்டார்டிங்கில் அவர் இந்த ஆங்கிளில் ஸ்டார்ட் பண்ணி இந்த 3 பின்ஸையும் கீழே புஷ் பண்ணிட்டாரு. அப் லெஃப்ட் பின்லேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 9 o'clock பொசிஷனில் இருக்குது. ஸோ அப் லெஃப்ட் பின்னை மேலே புஷ் பண்ணதில் இந்த ரெண்டுத்தையும் இது கூட உங்களால் மேட்ச் பண்ண முடியும். அதுலேருந்து அவர் சால்வ் வந்து கண்டினியூ பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்னன்னா 1 ரொட்டேஷன் கிளாக் வைஸ் அப் லெஃப்டில் பண்ணியிருக்காரு. பண்ணும்போது இந்த ரெண்டுமே இது கூட மேட்ச் ஆயிருக்கு. அப் ரைட்டில் இந்த 3மே இது கூட மேட்ச் பண்ணியிருக்காரு. ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் 3 ரொட்டேஷன்ஸ். ஸோ இந்த 3மே மேட்ச் ஆயிருக்கு. அண்ட் இப்போ இது ஆல்ரெடி வந்து 12 o'clockல இருக்கிறதால ரைட் சைடில் இருக்கிற எல்லாமே 5 ரொட்டேஷன்ஸ் கிளாக் வைஸில் 12 o'clock மேட்ச் பண்ணிட்டாரு. அண்ட் அப்படியே ஒரு Y2 ரொட்டேஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இந்த மாதிரி இந்த ரெண்டுமே மேட்ச் ஆயிருக்கு. இதை வந்து ஜஸ்ட் 1 clock வைஸில் 12 o'clock கூட இதை மேட்ச் பண்ணலாம். ஸோ அப் லெஃப்டில் இது ஒன்று இது கூட மேட்ச் பண்ணதுக்கப்புறம் அப் ரைட்டை மேலே கொண்டு வந்து இந்த 3மே இது கூட மேட்ச் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு 4 ரொட்டேஷன் கிளாக் வைஸ். அண்ட் அதுக்கப்புறம் 2 பின் அப்பில் இருக்கிறத மேலே புஷ் பண்ணி இது கூட மேட்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அப்பில் இருக்கிறது 1. ஸோ கிராஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ஸ்கிராம்பிளில் இந்த 5 கூட சேர்ந்து இந்த 2 பின்ஸுமே மேட்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 பின்ஸையும் எக்ஸ்ட்ராவாக மேட்ச் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு டவுன் லெஃப்ட்டு இதை வந்து மேட்ச் பண்ணியிருக்காரு. ஒரு -2 ஆன்டி கிளாக் வைஸ். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 3 o'clock வந்துடுச்சு. அண்ட் இது ஆட்டோமேட்டிக்காக 12 o'clock போயிடுச்சு. ஸோ இப்போ இது எல்லாமே 12 o'clock கொண்டு போயிட்டு கிளாக்கை கீழே வச்சுட்டா உங்களுக்கு கிளாக் சால்வ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் 8 moves தான் இந்த சால்வ் 2.54 செகண்ட்ஸில் பண்ணியிருக்காரு. ரியலி அமேசிங். அண்ட் இதே ஸ்கிராம்பிள் நீங்கள் ட்ரை பண்ணி உங்களால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த சால்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்கள் டைமிங்ஸை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். That's it in this video. Thank you for watching. And once again, big congratulations to Gour. You deserve it. And bye.